ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பசீலான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபின்எஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. முதல் விஷயம், அதாவது நீங்கள் எந்த ஸ்டாக்கில் ஆப்ஷன் பண்ண போகிறீங்க, எந்த இண்டெக்ஸில் ஆப்ஷன் பண்ண போனாலுமே நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ் எதில் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதனுடைய சார்ட்டில் தான் பண்ணணும். இப்போ ஃபின்எஃப்டியில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் சர்வீஸோட சார்ட் எடுத்து தான் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? இப்போ பேங்க் நெஃப்டியில் ட்ரேட் எடுக்கிங்கன்னா பேங்க் நெஃப்டி சார்ட். இல்லை சார், நாங்கள் வேறு எதுவும் சார்ட் பார்க்கல அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா கான்ட்ராக்ட் இருக்குல்ல, ஸோ அந்த கான்ட்ராக்டோட சார்ட் எடுத்து செக் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கிற அண்டர்லைனிங் அசெட் சொல்லுவாங்க, அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது நீங்கள் எதுக்குள்ளே ட்ரேட் எடுக்கிறீங்கன்றது ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்குள்ளே நீங்கள் எதுக்குள்ளே போனாலுமே அதில் நீங்கள் ஆப்ஷனை பேஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா ஸோ அண்டர்லைனிங் அசெட், அந்த அசெட் அண்டர்லைனிங் அசெட் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணப்பட்ட அசெட் அப்படிங்கிறது சொத்து. இங்கே அசெட்டுங்கிறது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தது. சரிங்களா? அப்போது சொத்து அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் சொத்து. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டெக்னிக்கல் அனலைசிஸ் நீங்கள் இதில் தான் பண்ணணும். ஸோ இதில் மார்க்கெட் மேலே போகுமா கீழே அப்படிங்கிறத கணிக்கணும். சரிங்களா? இதில் நீங்கள் ட்ரேடு எடுக்கச்ச எப்போதுமே வெயிட்டேஜ் செக் பண்ணணும். அந்த வெயிட்டேஜ் அப்படின்னு கூகுளில் போயிட்டு ஃபினான்ஷியல் சர்வீஸ் வெயிட்டேஜ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? இது என்றைக்கு லாஸ்ட் அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ், ஏன்னா இதனுடைய மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் ஃபினான்ஷியல் சர்வீஸ் மூவ் ஆகும். சரிங்களா? எல்லாமே இன்டர் கனெக்டட். சரிங்களா? அதாவது நெஃப்டி, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ வெயிட்டேஜுக்குள்ளே வரும். சரிங்களா? அப்போ பேங்க் நெஃப்டி இதே வெயிட்டேஜ் தான் வரும். நெஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் இதுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கும். அதனால தான் நீங்கள் எப்போதுமே ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க நெஃப்டியை முதன்மையாக பார்க்குறதுக்கான காரணம். என் கிளாஸ் படிக்கும்போது என் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிற விஷயமே அதுதான். நீங்கள் எப்போது ட்ரேட் எடுத்தாலுமே நெஃப்டியை செக் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லுவேன். ஏன்னா மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போது இன்றைக்கி எக்ஸ்பைரி டே, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதாவது நீங்கள் எவ்வளோ தான் டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணாலும் சரி எக்ஸ்பைரி டேயில் பெர்ஃபார்மன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஒன்றுமே இல்லை. இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 23,138 அப்படின்ட்டுருக்கு. நீங்கள் ரவுண்டு ஃபிகராக நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? 23,100ன்னு எடுத்துப்போம். இப்போது காலுக்கும் இந்த மணி போங்க, புட்டுக்கும் இந்த மணி போங்க. இன்றைக்கி எக்ஸ்பைரி டேக்குள்ளே தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போது அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா 23,100. அப்போது 200 பாயிண்ட் கீழே வந்துருங்க. 22,900 இதனுடைய கால் ஆப்ஷனை ஆட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மணி போகணும். இப்போ புட்டுக்கு இந்த மணி என்ன அப்படின்னா 23,100க்கு மேலே போனீங்கன்னா என்ன வரும்? சரிங்களா? 23,300. சரிங்களா? இது புட்டுக்கு என்னது, இந்த மணி. ஸோ புட்டையும் செலக்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? 20ஆம் தேதி இன்னைக்குள்ளே கான்ட்ராக்ட். சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம், இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? கீழே ஷோ ஆகும். சரிங்களா? இப்போது நீங்கள் இது ரெண்டையுமே சார்ட்டை வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ஆனால் நான் சொன்ன போல் அண்டர்லைனிங் அசெட் நான் இதில் சொன்னேன் அப்படின்னா இது மேலே போகணும் அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷனை, ஃபினான்ஷியல் மேலே போகணும்னா கால் ஆப்ஷனை பை பண்ணணும். சரிங்களா? மார்க்கெட் டவுனில் போகச்சா புட் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருக்கிறீங்க அப்படின்னா, அதுவும் எக்ஸ்பைரி டேயில் நீங்கள் பண்ணுற நபராக இருக்கிறீங்க அப்படின்னா மேஜராக ப்ராஃபிட் வர்றதுக்கான சாத்தியக்கூறு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? நான் எதையுமே செக் பண்ணல, நான் டெக்னிக்கலாகவே பார்க்கல. ஸோ பிளைண்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா முதல் 5 மினிட்ஸ், சரிங்களா, இன்றைக்கி 20ஆம் தேதி, 20ஆம் தேதியோட 5 மினிட்ஸோட சரிங்களா என்ன இருக்குது இதனுடைய ஹையை நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து எனக்கு செல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே இறங்க எனக்கு ப்ராஃபிட். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட் உங்களுக்கு இதுக்குள்ளே ப்ராஃபிட் இருக்குது. சரிங்களா? அதே போல் கால் ஆப்ஷனோட முதல் 5 மினிட்ஸ், சரிங்களா, நான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு 150 பாயிண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா லாஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ ப்ராஃபிட் தான் மேஜராக இருக்குது. 100 பாயிண்ட், ஏன்னா இதில் 250 பாயிண்ட் ப்ராஃபிட்டு, இதில் 150 பாயிண்ட் லாஸ். சரிங்களா? கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் இருக்குது. இந்த ரெண்டு ஆக்ஷனையும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிடுங்க.
மார்க்கெட் மேலே போகுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கணும். மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காலை பை பண்ணுவீங்கள்ல, அதுக்கு பதிலாக புட்டை செல் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புட்டை செல் பண்ணுறதுக்கே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இங்கே கிடச்சிருச்சு, 250 பாயிண்ட் கிடச்சிருச்சு. சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு, சரிங்களா, மேலே போகும்னு நினச்சிங்க, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி கீழே இறங்கிடுச்சுன்னா காலையும் என்ன பண்ணுங்கள், செல் பண்ணிடுங்க. சரிங்களா, செல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் கம்மியாக தான் வரும். சரிங்களா, உங்களுக்கு ஒரு 1000 2000 ப்ராஃபிட் லாஸில் இருந்தால் கூட மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது, சரிங்களா, நேரம் ஆக 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 உங்களுக்கு என்ன வந்துடும், ப்ராஃபிட்டில் வந்துடும். சரிங்களா, அதனால தான் இதனுடைய டெக்னிக்கலாக இதில் செக் பண்ணாமல் டெக்னிக்கல் அனலைசிஸ் எதில் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், அதனுடைய அண்டர்லைனிங் அசட்டில் பண்ணுங்கள். எக்ஸ்பைரி டே சமயம் ஒரு 200 பாயிண்ட் குறைச்சி நீங்கள் எப்போதுமே செக் பண்ணுங்கள். அதனால தான் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன தான் இண்டிகேட்டர் பயன்படுத்தினாலும் சரி, சரிங்களா, என்ன நிறையா டூல் பயன்படுத்தினாலும் சரி, அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் படிக்கும்போதும் நீங்கள் பண்ணுற வேலைக்கும் சம்மந்தமே இருக்குது. படிப்பு கொஞ்சம் சதவீதம், படிப்பு இல்லாமல் நீங்கள் சர்வே பண்ண முடியாது. ஏன்னா பிஹேவியரல் சேஞ்சிலேருந்து நம்ம நிறையா படிச்சிருப்போம். சரிங்களா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் சப்ஜெக்டே. ஆனால் சப்ஜெக்ட் நமக்கு ரொம்ப கம்மியான இடத்துல தான் என்ன பண்ணும், பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் அங்கே போய் நீங்கள் புதுசாக கற்றுப்பீங்க. ஏன்னா படிக்கிறதுக்கும் தொட்டு உணர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் படிக்கிறதுக்கும் உள்ளே வரவும் நிறையா மாறுபாடு இருக்கும். சரிங்களா, அதனால தான் ட்ரேடை ரொம்ப ஈஸியாக பண்ணுங்கள், ஸ்டஃப்பாக எடுத்து பண்ணாதீங்க. அதனால தான் நாலேஜ் ஒரு சைடு இருக்கணும், சரிங்களா, புதுசாக கற்றுக்கிறது ஒரு விஷயம் இருக்கணும், எக்ஸ்பிரிமெண்ட் ஒரு சைடு இருந்துகிட்டே இருக்கணும். சரிங்களா, அதேமாதிரி பேக் டெஸ்ட், இதெல்லாம் ஒரே பாயிண்ட்டுக்குள்ளே தான் வரும். சரிங்களா, பட் வித்தியாசமான டைம் தேவைப்படும். சரிங்களா, ஸோ உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. இதை பேக் டெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த வாரம் எப்படி இருக்குங்கிற சொல்லுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.